வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது எஸ்டிஆர்பி அகாடமி தர்மபுரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிஜிடிஆர்பி மேக்ஸில் இருக்கக்கூடிய யூனிட் 8ல் நியூமெரிக்கல் அனாலிசிஸ் என்ற யூனிட்டில் ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா அதில் ஃபைனைட் டிஃப்ரென்சஸ். சரிங்களா? இந்த ஃபைனைட் டிஃப்ரென்ஸ்ன்றது இதில் பல வகையாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ், பேக்வர்ட் டிஃப்ரென்ஸ், சென்ட்ரல் டிஃப்ரென்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ், இந்த மாதிரி பல வகையாக நமக்கு புரியுது. அது குறிப்பாக இன்றைக்கி நம்ம இந்த டிஃப்ரென்ஸ், ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ், பேக்வர்ட் டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் அதில் சம எக்ஸாம்பிள் அது டேபிள் எப்படி போடுறது அது மாதிரி பார்க்கலாம். பாருங்கள், ஒரு சாதாரணமாக ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோங்க அப்படின்னா ஒய் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற ஒரு சார்பு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். இதில் சப்போஸ் ஒய் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ் பதில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எக்ஸ் ஈக்குவல் 1 ரீப்ளேஸ் பண்ணாமல் அதுக்கு நம்ம என்ன கிடைக்கும், ஒய்யோட வேல்யூ 2 கிடைக்குங்களா. அதே எக்ஸ் ஈக்குவல் 2 போட்டோம்னா ஒய் ஈக்குவல் டு 5 கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு டேபிள் வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு டேபிள் வேல்யூ கிடைக்கும். இதில் இங்கே பாருங்கள், இந்த ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எக்ஸ் வேல்யூ நமக்கு தெரிஞ்சு, சப்போஸ் இந்த ஒய் வேல்யூ இப்போ உதாரணத்துக்கு 2.5, இந்த இடத்துல வந்து 2.5. சரிங்களா? அந்த இடத்துல நமக்கு ஒரு வேல்யூ தெரியல, அல்லது இதுவே வந்து சப்போஸ் இந்த 2.5 கூட வேண்டாம், சப்போஸ் இந்த 2 கொடுக்காம 1, 3, 4 அது மாதிரி 2 கொடுத்துட்டு இங்கே ஒய் வேல்யூ நமக்கு தெரில அப்படின்னாக்க, சரிங்களா, ஒய் வேல்யூ தெரில அப்படின்னா ஒய் வேல்யூ தெரியலனா அதை நம்ம கண்டுபிடிக்கிற மெத்தட் தான் அந்த ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ். சரிங்களா? இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு y0, y1, y2 எக்ஸெட்ரா yn இதெல்லாம் வந்து இதோட ஒய் வேல்யூஸோட ஒய்யோட வேல்யூஸ். சரிங்களா? இப்போ நம்ம இந்த டேபிள் இங்கே எடுத்துக்கிறோம்னா இதுதான் y0. சரிங்களா? இது வந்து y1 அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி y0, y1 எக்ஸெட்ரா n வேல்யூஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அதிலிருந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது y1 மைனஸ் y0, y2 மைனஸ் y1, y3 மைனஸ் y2 எக்ஸெட்ரா yn மைனஸ் yn மைனஸ் 1 இந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? இதில் இந்த வரக்கூடிய ஃபஸ்ட்டு y1 மைனஸ் y0 நான் டெல் y0 குறிப்பிட்றேன், y2 மைனஸ் y1 டெல் y1 குறிப்பிட்றோம், yn ப்ளஸ் 1 மைனஸ் yn டெல் y1 டெல் yn குறிப்பிட்றோம். சரிங்களா? இதில் இந்த வரக்கூடிய இந்த டெல்லுக்கு பேர் என்ன பாருங்கள். இந்த டெல்லுக்கு பேர் என்னன்னா ஃபார்வர்டு டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். சரிங்களா? அதே இந்த சரி டெல் இல்லை, ஆக்சுவலாக டெல்டா. இந்த டெல்டான்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இந்த டெல்டா வந்து ரெண்டு வகையான ப்ரொனன்சியேஷன் இருக்குது, ரெண்டு வகையான சிம்பிளும் இருக்குது. மாதிரி இதுவும் ப்ரொனன்சியேஷன் டெல்டா தான். ஆனால் இதுனா ஸ்மால் லெட்டர், இது வந்து கேபிட்டல் லெட்டர், கிரீக் லெட்டரில். சரிங்களா? ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு ஃபார்வர்டு டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் டெல்டா. இது வந்து ஃபஸ்ட்டு ஃபார்வர்டு டிஃபரன்ஸ். இது செகண்ட் ஃபார்வர்டு டிஃபரன்ஸ் பாருங்கள். டெல்டா ஸ்கொயர் ஒய்0 நம்ம எப்படி எழுதலாம், டெல் இன்ட்டு டெல் ஒய்0 எழுதலாங்களா. இதை மீண்டும் இந்த டெல் ஒய்0க்கு பதிலாக நான் எப்படி எழுதிக்கலாம், y1 மைனஸ் ஒய்0 எழுதலாம். இது உள்ள எடுத்து பிறகுனா டெல் y1 மைனஸ் டெல் ஒய்0 அந்த மாதிரி எழுதலாம். சப்போஸ் இது டெல் கியூப் ஒய்0 எப்படி எழுதலாம் பாருங்க. இங்கே டெல் ஸ்கொயர்னா இங்கே பவரில் 2 வந்து அங்கே 1 கிடையாது, அப்போ இங்கே 3னா இங்கே 2 கிடைக்கும் இல்லையா. அப்போ டெல் ஸ்கொயர் ஒய்1 மைனஸ் டெல் ஸ்கொயர் ஒய்0. அதே போல் டெல் பவர் 4னா டெல் கியூப் ஒய்1 மைனஸ் டெல் கியூப் ஒய்0. அப்போ ஜென்ரல் டேர்ம் என்னன்னா பாருங்க, டெல்டா பவர் கே ஒய்னா டெல்டா பவர் கே மைனஸ் 1 ஒய்என் ப்ளஸ் 1 மைனஸ் டெல்டா பவர் கே மைனஸ் 1 ஒய்என். சரிங்களா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்வர்டு டிஃபரன்ஸ். ஓகே, இது டேபிள் எந்த மாதிரி வரும், அது சம் எந்த மாதிரி வரும்ன்ற ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க. சப்போஸ் நமக்கு we are given some values, எக்ஸோட வேல்யூ x0, yn எக்ஸெட்ரா x4 4 வேல்யூ 5 வேல்யூ எடுத்துக்கிறோம். சரிங்களா? அதே ஒய்க்கு வந்து y0, y1, y2, y3, y4 ப்ளஸ் பண்ணிக்கக்கூடிய ஒய் வேல்யூஸ் எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டெல் ஒய் எப்படி கண்டுபிடிக்கணும்னா y1 மைனஸ் y0, இதுலேருந்து இதை கழிக்கிறது தான் டெல் y0. அப்போ இதுக்கு நம்ம மிடில் இப்படி போட்டுக்கிறோம். சரிங்களா? டெல் y1, டெல் y2, டெல் y3. இங்கே டெல் ஸ்கொயர்னா இதுலேருந்து இதை கழிக்கிறோம், அப்போ இதுக்கு மிடில் இது வந்துடும். டெல் ஸ்கொயர் y0, டெல் ஸ்கொயர் y1, டெல் ஸ்கொயர் y2. அடுத்தது டெல் கியூப் y0ன்றதுனால டெல் ஸ்கொயர் y1 மைனஸ் டெல் ஸ்கொயர் y0. அப்போ இதுக்கு மிடில் எழுதிக்கலாம். டெல் பவர் 4 டெல் கியூப் y1லேருந்து டெல் கியூப் y0 கழிக்கிறது. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி எழுதிக்கலாம், அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே y0 வரணும். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். இது வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது பிஜிடிஆர்பியில். பாருங்கள், we are given values f of 1 equal to 1, f of 2 equal to 3, f of 3 equal to 8, f of 4 equal to 15, f of 5 equal to 25 அப்படின்னா நம்ம என்ன கேட்குறாங்க, டெல் பவர் 4 இன்ட்டு f of 1 என்னன்னு கேட்குறாங்க. டெல் பவர் 4 இன்ட்டு y0 அர்த்தம். சரிங்களா? இதனோட வேல்யூ என்ன, y0. இது பாருங்க, டேபிள் அவங்க கொடுத்தது நம்ம அப்படியே ஒரு டேபிள் போட்டுக்கலாம், எக்ஸ் ஒய் போட்டோம்னா இது நமக்கு தெரியும். இது என்னது y0, y1, y2, y3, y4. சரிங்களா? இதை நம்ம மேலே டேபிள் போட்ட மாதிரி போடலாங்களா. பாருங்க, எக்ஸ் ஒய் நம்ம இந்த மாதிரி எழுதிட்டு
இதில் வரக்கூடிய சரிங்களா இதில் வரக்கூடிய எக்ஸ்ஒய் வேல்யூ பாருங்கள், எக்ஸ்ஒய் வேல்யூ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். எக்ஸ்ஒய் வேல்யூ இந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் பாருங்கள் டெல் ஒய் நமக்கு தெரியும். இதில் இது கழிக்கிறது 3 - 2 3 - 1 2 அடுத்து 8 - 3 5 சரிங்களா. இந்த மாதிரி கழிச்சு போட்டோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி வேல்யூ கிடைக்கும். 25 - 15 10. அடுத்தது டெல் ஸ்கொயர் ஒன் என்னது 5 - 2 இது கழிக்கணும். 5லேருந்து 2 கழிச்சுன்னா 3. அடுத்தது 7 5 கழிச்சுன்னா 2. 10 - 7 3 சரிங்களா. அடுத்து இது பாருங்கள் 2 - 3 -1. அடுத்து 3 - 2 +1. அடுத்து 1 மறுபடியும் மைனஸ் பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும். இப்போ 1 + 1 2 சரிங்களா. அப்போ கொஸ்டின் என்னன்னா டெல் பவர் 4 f ஆஃப் y1. இந்த டெல் பவர் 4 y0ன்றதான் இதோட வேல்யூ நமக்கு ஃபைனலாக என்ன கிடச்சிருக்குன்னா 2ன்னு கிடச்சிருக்கு சரிங்களா. அவ்வளோதாங்க. இதே போல் பேக்வர்ட் டிஃபரன்ஸ் பாருங்கள். டெல் இந்த சிம்பிள் இப்படி கொடுக்கணும்னா டெல் அப்படியே தலைகீழ போடுறது. டெல்டாவை தலைகீழ இருந்து டெல். இதே மாதிரி என்னோட டிஃபரன்ஸ் y1 - y0 y2 - 1 எக்ஸெட்ரா பிடிச்சின்னா இது டெல் y1 = y1 - y0. இங்கே என்ன இருக்கிறோமோ y1 இங்கே y1 எடுத்துக்கணும். அடுத்தது டெல் y2 y2 - y1. அதே மாதிரி டெல் yn என்ன வரும் yn - yn - 1. இது வந்து இதுக்கு பேர் என்னன்னா இந்த டெல்லுக்கு பேர் பேக்வர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் சரிங்களா. இந்த டெல்லுக்கு பேர் என்ன பேக்வர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். அடுத்தது டெல் ஸ்கொயர் y1ன்றது டெல் y1 - டெல் y0. டெல் கியூப் y1ன்றது டெல் ஸ்கொயர் y1 - டெல் ஸ்கொயர் y0. ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அப்போ ஜென்ரலாக மேலே ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் எழுதுற மாதிரி இதுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்ம் எழுதிக்கலாமா சரிங்களா. ஸோ இது நம்ம எழுதிக்கலாம் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் ஸோ டெல் பவர் k y டெல் பவர் k - 1 yn மைனஸ் டெல் பவர் k - 1 yn - 1 ஓகே. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இது அங்கே போட்ட மாதிரி தான். சம் we are given some x values x and y values. அதாவது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க 1891 46 இந்த மாதிரி சம் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது அதே மாதிரி டேபிள் போட்டுருக்காங்க. அந்த மாதிரி டேபிள் வேல்யூ x y வேல்யூ அந்த மாதிரி எழுதிக்கலாம். இது இதே மாதிரி தான் கிலோமீட்டர் 66 - 46 20. அது 81 - 66 15. அது 93 - 81 12. 101 - 93 8. ஆக்சுவலாக இது எப்படி கழிக்கணும்னா கீழே இருந்து தான் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ்னால் மேலேருந்து நம்ம போட்டு வரணும். பட் இங்கே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். அடுத்து செகண்ட் இது தேர்ட் இது இந்த மாதிரி தான் கழிச்சுட்டு போகும் சரிங்களா. அடுத்து இதே மாதிரி 8 - 12 -4 12 - 15 -3. அடுத்து 15 - 20 -5. அதே போல் இதெல்லாம் ஃபைனலாக நம்ம கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குன்னா -3 கிடைக்கும் சரிங்களா. அடுத்தது சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஆஃப் டெல்டா சரி. இது ஸ்மால் டெல்டா நான் சொன்னது. டெல்டா y1/2 = y1 - y0. del y 3/2 = y2 - y1. del y 5/2 = y3 - y2. அப்போ ஜென்ரல் ஃபார்முலா பாருங்கள். del yn - 1/2 = yn - yn - 1 ஓகேங்களா. அடுத்தது ஆவரேஜிங் ஆப்ரேட்டர் மியூ அப்படின்னா மியூ yx = 1/2 yx + h/2 + yx - h/2. இந்த மியூ இதை எப்படி எழுதுறாங்கன்னா மியூ f of x எழுதுறாங்கன்னா f of x + h/2 ப்ளஸ் f of x - h/2 எழுதலாம். அடுத்து இது ஒரு சில ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம். இந்த ஆப்ரேட்டர் பாருங்க ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர். இதுக்கு பேர் இ சொல்லுவாங்க. இதுக்கு என்னன்னா ஒரு பாயிண்ட் அப்படி ஷிஃப்ட் பண்ணுற இதில் சொல்கிறது. டெல்டா இ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி சொல்லப்படுதுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் சரிங்களா. அது ஹெச்ன்றது இன்டர்வல் டிஃபரன்ஸ் ஓகேங்களா. அந்த இன்டர்வல் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸில் இருக்குது, அதை 1 பாயிண்ட் வேரியேஷன் ஆகுதா 2 பாயிண்ட் வேரியேஷன் ஆகுதா அந்த வேலையை நம்ம இதை எக்ஸோட ஆட் பண்ணிக்கணும் சரிங்களா. சப்போஸ் இது nth வேல்யூக்கு என்ன வரும் e பவர் n எஃப்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் என்ஹெச் சரிங்களா. அடுத்தது இன்வெர்ஸ் ஆப்ரேட்டர் சரிங்களா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்வெர்ஸ் ஆப்ரேட்டர். இந்த இன்வெர்ஸ் ஆப்ரேட்டர் இ இன்வெர்ஸ் பாருங்க. இ இன்வெர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஹெச் சரிங்களா. எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஹெச் என்ஹெச். அதே போல் இ பவர் மைனஸ் என்னன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் என்ஹெச் சரிங்களா. இதுதான் நம்ம குறிப்பிட வேலை ஓகேங்களா.
ஸோ ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு 3 சம்மு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் சம்மு டெல்டா பவர் n டெல்டா பவர் n இன்ட்டு a எக்ஸ் பவர் n ப்ளஸ் b எக்ஸ் பவர் n மைனஸ் 1. சரிங்களா? இது பாருங்கள், இது எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு டெல் பவர் n இன்ட்டு a எக்ஸ் பவர் n இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கலாங்களா? டெல் பவர் n இன்ட்டு b எக்ஸ் பவர் n மைனஸ் 1. இது கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். அப்போ டெல் பவர் n இன்ட்டு எக்ஸ் பவர் n ப்ளஸ் b வெளியே எடுத்துட்டோம்னா டெல் பவர் n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. இங்கே பாருங்கள், இந்த ஃபார்வர்டு ஃபஸ்ட் ஃபார்வர்டு டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டரில் இந்த பவர் இங்கே என்ன இருக்குது, இந்த பாலினாமியலுடைய பவரும் என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா n ஃபேக்டோரியல்னு கிடைக்கும். சரிங்களா? இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இங்கே என்ன இருக்குது, அதை விட டிகிரி கம்மியாக இருக்குது. 1 டிகிரி கம்மியாக இருந்தாலும் வேல்யூ என்னன்னா 0. எனக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன, a n ஃபேக்டோரியல். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இது ஒரு அடுத்த ரிசல்ட் பாருங்க. டெல் இன்ட்டு இ பவர் எக்ஸ் என்ன வரும் நமக்கு தெரியும். இ பவர் இது எக்ஸ் ப்ளஸ் 1, அது எக்ஸ் ப்ளஸ் ஹெச். ஜென்ரலாக 1 போடலாம், இல்லை ஹெச் வேணால் நமக்கு இந்த ஹெச் போட்டுக்கலாம். இ எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் இ பவர் எக்ஸ். சரிங்களா? இது எப்படி எழுதிக்கலாம்னா இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் 1 இன்ட்டு மைனஸ் இ பவர் எக்ஸ்னு எழுதிக்கலாம். இது இ பவர் எக்ஸ் எடுத்துக்கலாம், இ மைனஸ் 1. சப்போஸ் எனக்கு டெல் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் என்ன வரும் பாருங்கள். டெல் இன்ட்டு டெல் இ பவர் எக்ஸ்னு எழுதிக்கலாமா? அது டெல் இன்ட்டு டெல் இ பவர் எக்ஸை இ மைனஸ் 1 இன்ட்டு இ பவர் எக்ஸ். சரிங்களா? ஏன்னா நம்ம மேலே தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த வேல்யூ. சரிங்களா? டெல் இன்ட்டு இ பவர் இ மைனஸ் 1 இ பவர் எக்ஸ் எழுதிக்கலாம். இதுலேருந்து இ மைனஸ் 1 எடுத்துட்டோம்னா அப்படியே டெல் இன்ட்டு இ பவர் எக்ஸ். சரிங்களா? இப்போ அகைன் டெல் இ பவர் எக்ஸ் வேல்யூ என்ன, இ மைனஸ் 1 இன்ட்டு இ பவர் எக்ஸ். எனக்கு ஃபைனல் என்ன கிடைக்குன்னா இ மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் எக்ஸ்ன்னு கிடைக்குமா? அப்போ எனக்கு 2 இருந்தால் இங்கே 2. சரிங்களா? அப்போ இங்கே டெல் பவர் 1 இருந்தால் இங்கே இங்கே பவரில் 1 கிடைக்கும். சரிங்களா? அப்போ இதே மாதிரி ஜென்ரல் ரிசல்ட் என்னன்னா டெல்டா பவர் n இன்ட்டு இ பவர் எக்ஸ் என்ன கிடைக்கும் சொல்லுங்கள். இ மைனஸ் 1 ஹோல் பவர் n இன்ட்டு இ பவர் எக்ஸ். சரிங்களா? அவ்வளோதாங்க, இது ஒரு ஜென்ரல் ரிசல்ட். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு சம் அடுத்தது பார்க்க போகிறோம். இது கட்டாயம் கொஸ்டின்ஸ், இது ஆல்ரெடி கேட்குற கொஸ்டின்ஸுங்க. நான் டெல்டா ஸ்கொயர் பை இ இன்ட்டு எக்ஸ் கியூப் ஃபைண்ட் த வேல்யூ ஒரு சால்வ். சரிங்களா? இப்போ இதனோட வேல்யூ பாருங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஷார்ட்கட் அதை போடுற மெத்தட் என்னன்னா ஆப்ரேட்டர் நம்ம ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர் இருந்துச்சு இல்லையா, அது 1 ப்ளஸ் டெல்டா ஈக்குவல் டு ஈன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம போடலாம். அதுக்கு இதிலிருந்து டெல்டா ஈக்குவல் டு நமக்கு என்னென்னு கிடைக்கும், இ மைனஸ் 1 எழுதிக்கலாமா? அப்போ இந்த டெல்டாவுக்கு பதிலாக இ மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் பை இ இன்ட்டு எக்ஸ் கியூப்னு எழுதலாம். இப்போ இது ஏ மைனஸ் இது ஹோல் ஸ்கொயர் படி எக்ஸ்பிளைன் பண்ணா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab டிவைடட் பை இ. சரிங்களா? இன்ட்டு எக்ஸ் கியூப். ஓகே, அப்போ எனக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும், இதை டிவைட் பண்ணிங்கன்னா இ ஸ்கொயர் பை இ ப்ளஸ் 1 பை இ மைனஸ் 2e பை இ இன்ட்டு எக்ஸ் கியூப். ஓகே, ஒரு பவர் கேன்சல் பண்ணிடலாம். இது இ கேன்சல் ஆகிட்டா எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், இ ப்ளஸ் இ பவர் மைனஸ் 1 மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் கியூபா. அப்போ இந்த எக்ஸ் கியூப் எடுத்துக்கிட்டோம்னா உள்ள எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இ எக்ஸ் கியூப். ஓகேங்களா? அப்படின்னா இது வந்து இ எக்ஸ் கியூப் ப்ளஸ் இ பவர் மைனஸ் 1 எக்ஸ் கியூப் மைனஸ் 2 எக்ஸ் கியூப். இப்போ இந்த இ எக்ஸ் கியூப்ன்றது என்ன மாறும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் கியூபாக மாறும் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1. சரிங்களா? ஹோல் கியூப் மைனஸ் 2 எக்ஸ் கியூப். இது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப், ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலா ஏ கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர். சரிங்களா? ப்ளஸ் பி கியூப். அடுத்து இதே மாதிரி
ஏ கியூப் மைனஸ் பி கியூப் சரிங்களா ப்ளஸ் மைனஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் 2x கியூப் சரிங்களா பாருங்க ஒரு எக்ஸ் கியூபு 2x கியூபு மைனஸ் 2x கியூபு ப்ளஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 1 மீதி நமக்கு என்னென்ன இருக்குது 3x இருக்குது அப்போ 6x இதாங்க ஆன்சரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்ம. இப்போ நல்லா பார்த்துங்க. கட்டாயம் இந்த கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ இந்த நியூமரிக்கல் ஃபுல்லாக நான் போடுறேன் சரிங்களா ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.